ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிறரை வஞ்சித்தால் நீயும் வஞ்சிக்கப்படுவாய். ஒரு காட்டில் நரி ஒன்று வாசித்து வந்தது. அதற்கு எப்பொழுதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனம் மகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது. ஒரு நாள் கொக்கு ஒன்றை நரி சந்தித்தது. அதனுடன் நட்பு கொண்டு அந்த கொக்கை நரி தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது. கொக்கும் நரியை நண்பன் என நினைத்து அதனுடைய வீட்டிற்கு சென்றது. கொக்கை கண்ட நரி ஒரு தட்டில் கஞ்சியை எடுத்து வந்து கொக்குக்கு உண்ண கொடுத்தது. கொக்கு அதன் நீண்ட அகலால் தட்டில் இருந்த கஞ்சியை சாப்பிட முடியவில்லை. ஒரு வயகன்ற ஜாடி போன்ற பாத்திரங்களில் இருந்தால் மட்டுமே கொக்கு தன் அலகை அதனுக்குள் விட்டு கஞ்சியை உறிஞ்சி குடிக்க முடியும். கொக்கு படும் துன்பத்தை கண்டு நரி சிரித்து மகிழ்ந்தது. அவமானம் அடைந்த கொக்கு நரிக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தது. நரியை ஒரு நாள் கொக்கு விருந்துக்கு அழைத்தது. வந்த நரியை நன்கு உபசரித்த கொக்கு ஒரு வாய் குறுகிய ஜாடியில் கஞ்சியை கொண்டு வந்து வைத்தது. நரியால் நாக்கால் நக்கி கஞ்சியை குடிக்க முடியவில்லை. அதை கண்ட கொக்கு நரியை, இப்பொழுது எப்படி உங்களால் கஞ்சியை குடிக்க முடியவில்லையோ அதேபோல தட்டில் இருந்தால் என்னால் கஞ்சி குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி மனம் மகிழ்ந்தீர்கள். ஆனால் நான் அப்படி இல்லை. உங்களுக்கு பாடம் புகட்ட ஜாடியில் கஞ்சியை வைத்தேன் என்று கூறியபடியே கஞ்சியை தட்டில் ஊற்றி கொடுத்தது. தன்னை ஏமாற்றிய நரிக்கு கொக்கு நல்லதே செய்தது. நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு கஞ்சியை குடித்தது. அது முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை. பிறரை வஞ்சித்து அவர் படும் துன்பம் கண்டு மகிழ்ச்சியடையாது மற்றவர்கள் நாமும் எம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். கதை முடிந்தது. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.